In the following diagram, find the value of T2. கொடுத்துருக்க டயக்ராமில் T2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ 3 கிலோகிராம் மாஸ் இங்கே இருக்குது, இங்கே 1 கிலோகிராம் தான் இருக்குது. இப்போ இது வந்து என்ன, உங்களுக்கு வந்து M3 அப்படின்னு வச்சுக்கோ, இது M2 M1 வச்சுக்கோ. அப்போது M3G வந்து என்னது உங்களுக்கு டவுன்வர்ட், while the tension on this M3 மாஸ் வந்து T3 அப்வர்ட் இருக்கும். சரியா? இப்போ இதில் வந்து என்ன T2 தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர்லேருந்து பார்க்கும்போது என்னது, F net ஈக்குவல் டு என்னது, டோட்டல் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் இன்டர் ஆக்சிலேஷன். டோட்டல் மாஸ் என்னது 1 + 1 + 3, that is M1 + M2 + M3 into A. இந்த டோட்டல் மாஸ்ங்கிறது M1 + M2 + M3. அப்போ இது 1 + 1 + 3, நமக்கு 5 வந்துருக்கு. M3ங்கிறது என்னது 3, Gங்கிறது 10, ஸோ 30 M3Gங்கிறது. அப்போ இதுலேருந்து 5A = 30னா A = 30/5 is equal to 6 m/s². 6 m/s². 6 m/s². Now we have to find out the T2 value தான் கேட்டிருக்காங்க. அதனால் T2ங்கிறது என்னது, T2ங்கிறது உங்களுக்கு M1 + M2 into A வரும். M1 + M2 ரெண்டையும் ஆட் பண்ணி ஏழை மட்டும் பண்ணால் T2 கிடைக்கும். ஸோ M1 என்னது உங்களுக்கு, M1 + M2ங்கிறது வந்து ரெண்டுமே ஒன்று தான். M1 + M2ங்கிறது 1 + 1 2, ஆக்சிலேஷன் முடிஞ்சுக்கும் 6. ஸோ 6 மல்டிப்ளை பண்ணால் 2 × 6 12 Newton. ஸோ T2 is nothing but 12 Newton.